அதாவது கிரானிக் டிசீஸு அக்யூட் டிசீஸு இப்போ அதானே கேட்குறீங்க இல்லையா? அப்படிங்கும்போது கிரானிக் டிசீஸ் அப்படிங்கிறது ஒரு 3 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சுனாலே அது கிரானிக் டிசீஸாக தான் நீங்கள் பார்க்கணும். இப்போ சில பேர் என்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை நாங்கள் வந்து ஒரு 3 வருஷமாக இருக்குது, ஆனால் வந்து இந்த நாள்பட்ட வியாதி கிடையாது. அது வந்து எனக்கு நான் அப்பப்போ மருந்து போடுவேன் சரியாயிரும், அது நாள்பட்ட வியாதி இல்லைம்பாங்க. அப்படி கிடையாது. அது 3 மாதம் தாண்டிருச்சு அப்படின்னாலே கண்டிப்பாக அது வந்து நான் கிரானிக் டிசீஸாக தான் பார்க்கணும். ஆமாம். அப்போ அக்யூட் டிசீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா வந்து போயிட்டுருக்கோம், பெருசாக பாதிப்பு இருக்காது. நம்ம அன்றாட வாழ்க்கையில் எப்படி இருக்கோமோ அதே மாதிரி இருப்போம். பெரிய பாதிப்புகளை ஒரு இம்பேக்டை வந்து ஏற்படுத்தாது. அப்படிங்கும்போது அது வந்து உங்களுக்கு வந்து அக்யூட் டிசீஸாக தான் நம்ம வந்து பார்க்க முடியும். இந்த புரிதல் வந்து இன்றைக்கி நிறைய பேர் கிடையாதுங்கப்பா.